ரிஷிகள் சொன்னால் ஸ்மிருதியிலே காலையில ஸ்நானத்துக்கு போறபோது 10 அடைஞ்சல் வருமா, அந்த 10 அடைஞ்சலையும் உதறி தள்ளிவிட்டுதான் ஸ்நானம் பண்ண போயிடணும். அவன் அப்பதான் தந்தி வரும், அப்பதான் லெட்டர் எக்ஸ்பிரஸ் லெட்டர் வரும், அப்புறம் கிழிச்சு பாக்குறேன்டான்னு ஸ்நானத்துக்கு போயிடணும். அதே மாதிரி ஜபத்துக்கு உட்காந்துன்னா 100 அடைஞ்சல் வருமா, அவன் ஏதாவது ஒரு காயத்ரி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணினா 100 அடைஞ்சலையும் உதறி தள்ளிவிட்டுதான் போய் ஜபம் பண்ணணுமா. சாப்பிட 1000 அடைஞ்சல் வருங்கிறா சாப்பிட உட்கார்ற போது. அந்த 1000 அடைஞ்சலையும் தள்ளிவிட்டுதான் போஜனத்துக்கு போயிடணும். பகவத் குணம் காக்கணும், பகவன் நாமா சொல்லணும்னு பரப்டா 1,000,000 அடைஞ்சல் வருமா. கோட்டியும் செக்வா ஹரிம் ஸ்மரேதுன்னா அந்த 1,000,000 ஆபத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அடைஞ்சல்களை எல்லாம் மறந்துவிட்டுதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவத் குணம் காக்க போகணும், பகவானை போய் தரிசனம் பண்ண போகணும். 1,000,000 அடைஞ்சல் வருமா பகவன் நாமா சொல்றதுக்கு, பகவத் குணம் காக்கிறதுக்கு, பகவத் ஸ்மரணம் பண்றதுக்கு. 1,000,000 அடைஞ்சலையும் தீரனா இருந்தான் உதறி தள்ளணும்னால் ரிஷிகள். அதெல்லாம் மனசுல வச்சுருந்தான் நாம் நல்ல காரியம் பண்ணணும். அப்படி எந்த ராமநாமா தாபத்திரயங்களை எல்லாம் போக்குமோ